ஹாய் வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு நர்மதா ஃபயர் விளாக்ஸ். இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நேற்றுக்கு நைட்டு சுட்ட இட்லி மீந்துருச்சு. அதை உப்புமா மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் சாதத்துக்கு உள்ள வச்சுட்டு, இந்த பக்கம் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு வெங்காயம் கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு அதில் கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு கருவேப்பிலை போட்டு லைட்டாக மஞ்சத்தூள் தூவிட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம பசைஞ்சு வச்சுருக்கோம்ல இட்லி, அதை எடுத்து கொட்டி நல்லா பரட்டி விட்டுடணும். அவ்வளோதான், இட்லி உப்புமா ரெடி. சூரிய வம்சம் படத்தில் வர மாதிரி எதுக்கு எதாவது சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்து சமையலுக்கு ரெடி பண்ணோம் இல்லையா, தக்காளி தொக்கு பண்ணிடலாம் அப்படின்ட்டு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு அதில் கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு வதக்கிற மாதிரி வதக்கக்கூடாது, தக்காளி தொக்கு கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டு லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடணும். உப்பு போட்டு கொதிக்க விட்டதுக்கப்புறம் இறக்கும் போது கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்குனா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே அந்த சைடு சாதம் வெந்துடுச்சு, அதை அப்படியே வெடிச்சிட்டேன். என்ன செய்கிறதுன்னு தெரியல, எதுவும் வாங்கியும் வைக்கல. சரி டக்குன்னு இருக்கிறத வச்சு ஏதாவது ஒன்று செய்வோம். தக்காளி வெங்காயம் மட்டும்தான் இருந்தது, கோவக்காய் கொஞ்சம் இருந்தது. சரி தக்காளி தொக்கு பண்ணிவிட்டு கோவக்காய் பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் செஞ்சிட்ருந்தேன். ஊருக்கு போயிட்டு வந்த டயர்டில் எதுவுமே வாங்கி வைக்கல, அதனால் இருக்கிறத வச்சு செஞ்சுட்டேன். ஏதோ ஒன்று கொஞ்சமாக மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டு தண்ணி ஊற்றி அப்படியே கொதிக்க விட்டோம்னா ரொம்பவே டேஸ்டியான சுவையான சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். யாருக்கெல்லாம் தக்காளி தொக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஒரு காலத்தில் தக்காளி தொக்கு தான் ஃபேவரட் டிஷ்ஷாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போல்லாம் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. சின்ன வயசில் கூட்டாஞ்சோறு அப்படின்னு செஞ்சுருக்கோம். நீங்கள் செஞ்சுருக்கீங்களா சொல்லுங்கள், அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூட்டாஞ்சோறு சமைக்கும் போது வீட்டில் ஆளாளுக்கு என்னென்ன பொருள் இருக்கோ அதை எடுத்துகிட்டு சமைப்போம் இல்லையா, அப்போ தக்காளி தொக்கு தானே செய்வோம். அதனால் அது ரொம்ப ஒரு ஃபேவரட்டான டிஷ் தான். எல்லாருக்குமே அப்படி தான் நினைக்கிறேன், 90s கிட்ஸ்க்குலாம். ஆனால் இப்போல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் ரேராக தான் தக்காளி தொக்கு செய்கிறது. அவ்வளோதான், தக்காளி தொக்கு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொரியலுக்கு கோவக்காய் வாங்கி வச்சுருந்தேன். அது வாங்கியே ஒரு 1 வீக் ஆகிட்ருக்கும் போல். இப்போ தான் அதுக்கு டைம் வந்தது எடுத்து செய்கிறதுக்கு. தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கருவேப்பிலையை தூவிட்டு அப்படியே இறக்கிட வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டு கோவக்காய் செய்கிறதுக்கு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டு வெங்காயம் போட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காவை போடணும். கோவக்காய் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் வேக வைக்கணும். மற்ற காய் மாதிரி உடனே வெந்துடாது, கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 15 மினிட்ஸாவது வேக வைக்கணும். அதனால் நம்ம உப்பு போட்டுட்டு மிளகாத்தூளுக்கு போடும்போது கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணனா இது நான்வெஜ் டேஸ்ட்டுக்கு வந்துடும். கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சிக்கன் மசாலா அதில் நான் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும். கொஞ்சம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுட்டு அது கொஞ்சம் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டோன்னா அது ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட வேகணும். அப்போ தான் கரெக்டாக வெந்து வரும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், லஞ்சுக்கு தக்காளி தொக்கும் கோவக்காய் பொரியலும் பேக் பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸ்க்கு மிக்சர் பேக் பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டு விலாக் எடுக்கலை, சாரி. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.